அன்பின் அடையாளமாக இருக்கிற முத்தத்தை யூதாஸ் துரோகத்தின் கருவியாக பயன்படுத்தினான். நம்மளை சுற்றி இருக்கிற நெருக்கமானவர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது, துரோகத்தின் அடையாளத்தை செய்யும்போது நீங்கள் ஒரு நாளும் பயந்துடக்கூடாது, கலங்கிடக்கூடாது. லூக்கா 22ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம தொடர்ந்து இயேசுவினுடைய ஜெபத்தை நம்ம தியானிச்சுட்டு வரோம். முக்கியமாக இன்றைக்கி அந்த எந்த விதமான துரோகங்களும் சீஷர்கள் பல பேர் செஞ்சிருந்தாலும் தேவனுடைய திட்டத்தை அதனால் தடை பண்ணவே முடியலங்க. தேவனுடைய திட்டம் தடைபடவே இல்லை. அது சரியாக நேர்த்தியாக சரியான நேரத்தில் நிறைவேறினது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சூழல்கள், உங்கள் வேலை ஸ்தலங்கள், நீங்கள் ஊழியம் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சில துரோகங்களை பார்க்கலாம், சில கசப்பான சூழல்களை பார்க்கலாம். துவண்டு போயிடாதீங்க. அதை மையப்படுத்தி தான் 10 ஜெப குறிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. அந்த 10 ஜெப குறிப்புகளும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற அந்த நம்பருக்கு ப்ரேயர்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. அந்த 10 ஜெப குறிப்புகளை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த இரவு நல்லா அதை மையப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. துரோகங்களை தாண்டி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நீங்கள் நிச்சயமாக மாறுவீங்க. ஆமென். இந்த ஜெப ஒடியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னா ஜெபம் டிவி ஒரு சேட்டலைட் சேனலாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தினமும் ₹1 தந்து இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். கீழே தெரிகிற இந்த நம்பர் கூகுள் பே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் பே இருக்குது. நிச்சயமாக இது ஒரு நல்ல நிலனா ஒரு பெரிய பலனை பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.